சஹானா அப்பா எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவு பிடிக்குமா? அப்பா எப்படி கூப்பிடுங்க? உங்க பேர் மட்டும்தான் அவளுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா. ஏபிசிடி சொல்ல தெரியுமா பாப்பாக்கு? தண்ணி வேணுமா? சொல்லு, ஏபிசிடி சொல்ல. அப்பதான் சிரிக்காம சொல்லு. எது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு? அவளை வெளியே கூட்டு போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. பீச் தான். பாப்பாக்கு பீச் பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும் பீச்? பீச்சுக்கு போலாமா? என் பேரு சொல்றேன். நான் கத்துனா அவள் அழுதுருவா. அதனால இவள் டிவி போட விட்டு நான் போயிட்டு உள்ள போய் உட்காந்து இது பண்ணுவேன். இவளை பார்த்து அழுக வருமானான்னு தெரியாது. ஆனா இவளை யோசிச்சா நிறைய அழுக வரும். ஏன்னா நான் அழுதா இவளும் அழுதுருவா. அதனாலேயே நான் இவகிட்ட எதுவுமே பண்ண மாட்டேன். அம்மா அப்பாவும் இல்லை, யாருமே சொந்தக்காரங்களும் இல்லை, யாருமே இல்லாம நான் தனியா வளர்ந்தேன்னா என் பிரச்சனை இல்லை. நான் வளர்க்குறது ஒரு பெண் பிள்ளைய. அரசாங்கம் கொடுக்குற அதே எல்லா சலுகையும் பெண் பிள்ளைக்கு கொடுக்குன்னா இன்னைக்கு நீங்க எனக்கு ஸ்டாப் பண்ண இதுல பாதிக்கப்படுறதும் பெண் குழந்தை தான். அவங்க திருப்பி ஏதாவது ஒரு வாட்டியாச்சும் வந்து குழந்தைய பார்த்ததோ பேசினதோ? 9 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி கூட வரல. கை குழந்தையில விட்டுட்டு போகும்போது அப்பயே திரும்பி பார்க்கல. இப்போ ஒரு வயசு அவளுக்கே புரிஞ்சிருச்சு. அம்மா வேணுமா உனக்கு? உன்னை பார்த்துக்க அம்மா அம்மா வேணுமா? வேணாமா? அம்மா வேணுமா சஹானா? அப்பா போதுமா? அரசாங்கம் ஆணுங்களுக்கு சலுகை கொடுக்கல. சரி, மருத்துவத்தையாவது கொடுக்கலாம்ல. தாம்பரம் சித்தா ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய கூட்டிட்டு போறேன். குழந்தைக்கான வார்டு கீழே, ஆனா அலோடு கிடையாது. ஏன்? ஏன்னா குழந்தைக்கான வார்டுக்கும் போது லேடிஸ் தான் அங்கே இருக்கணும், ஆண் இருக்க முடியாது. நான் இருக்கிற ஏரியாவே எனக்கு மிகப்பெரிய ஒரு பயத்துல தான் நான் அங்கே பெண் குழந்தை வச்சிருக்கேன். அங்க சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறீங்க? எதனால பயமா இருக்கு உங்களுக்கு? எதனால பயம்னாக்கா எல்லாமே இருக்கு மேம். அதுதான் பயமே. யார் எங்க ஏறி வருவா, யார் எப்போ இது பண்ணுவானே தெரியாது. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஒரு வழியோட போயிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணா கவர்மெண்ட் கண்டிப்பா நல்லா ரொம்ப உதவியா இருக்கும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். The Chennai Silks in Mega Summer Sale. இப்ப படிக்கிறாங்க, ஸ்கூல் போறாங்களா? ஸ்கூல் சேர்த்து விட்டுருக்கேன். ஆனா ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குதானே குழந்தைங்களுக்கு? ஆட்டிசம்காக தனி ஸ்கூல் இருக்குல்ல? ஆட்டிசம் ஸ்கூல் இருக்கான்னு கேட்டா இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. ஆ. நான் இப்போ ஒரு நார்மல் இதுல பிரைவேட் MCTSல இது பண்ணியிருக்கேன். இவளுக்கு அந்த ஒரு வெளி புரிதலும் இருக்கட்டும், படிக்கணும், பார்க்கணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு என்னால சப்போர்ட் பண்ண முடியல மேம். ஏன்னா எல்லாமே நான் பண்ணணும், காசு வேணும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்குமே காசு எனக்கு இது வேணும். இன்னைக்கு ஒரு அந்த மருத்துவத்துக்கே 1500 இன்னைக்கு செலவாகுதுனாக்கா நான் அவளுக்கு அடுத்தடுத்து என்ன எப்படி கொடுக்குறது? இப்ப உங்களோட மாச சம்பளம் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 500 மாசம் கணக்கு பண்ணுங்க. 15,000 ரூபாய் அந்த மாதிரி வரும். ஆனா இப்போ ஒரு நாளைக்கு குழந்தைக்குன்னே ஒரு 1000 ரூபாய் செலவாகும். குழந்தைக்கு 1000 ரூபாய் செலவாகுது. நான் பண்ணல. என்னால என்ன பண்ண முடியுதோ ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி என்ன பண்ண முடியுதோ நான் அதுதான். ஆனா இவளுக்கான தேவை ப்ராப்பரா பண்ணா கரெக்டா நடந்துருவா, இது பண்றோன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இவளுக்கு IQ லெவல் எல்லாமே புரிதல் இருக்கு. இப்ப இல்லைனாக்கா நம்ம பைப்போல யோசிக்கலாம். கரெக்டா உங்களோட கண்டிஷன் சொல்லுங்க. IQ கரெக்டா இருக்கு, என்னெல்லாம் கரெக்டா இருக்கு, என்ன பண்ணா அந்த குழந்தை இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல நடக்க வாய்ப்பு இருக்கு, பேச வாய்ப்பு இருக்கு? ஸ்பீச் தெரப்பியும் பிசியோதெரப்பியும் ரெகுலரா கொடுத்தா அவளுக்கு இது பண்ணலாம். டெய்லியும் கொடுக்கணும். டெய்லியும் கொடுத்தா ப்ராப்பரான இதா கொடுத்தா இது பண்ணலாம். அவளுக்கு ஸ்பீச் தெரப்பி, பிசியோதெரப்பி, வருமம், பீடியாட்ரிக். ஏன்னா என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஃபிசியோதெரப்பி அதுவும் எப்பயாவது தான். இப்போ நீங்கள் நார்மலாக எடுத்துங்களேன். சரி, அரசாங்கம் ஆணுங்களுக்கு சலுகை கொடுக்கல. சரி, மருத்துவத்தையாவது கொடுக்கலாம்ல. தாம்பரம் சித்தா ஹாஸ்பிட்டலில் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன். குழந்தைக்கான வார்டு கீழே, ஆனால் அலோடு கிடையாது. ஏன்? ஏன்னா குழந்தைக்கான வார்டுக்கும் போது லேடிஸ் தான் அங்கே இருக்கணும், ஆண் இருக்க முடியாது. பார்த்துக்கிறதுக்குமா? நான் அந்த இடத்துலையும் போயிட்டு ஏன்னா தினம் போனேன்னா என்னால் காசு வேணும், போயிட்டு வரதுக்கு இது வேணும். தாம்பரம் சித்தா ஹாஸ்பிட்டலில் தினம் போய் இல்லைனாக்கா தினம் கூட்டு வாங்க, போய் பார்க்கறதுக்கு இது வேணும். சரி, அங்கே தங்கி பார்க்குறேன் அப்படின்னாக்கா கீழே லேடிஸ் தான் இருப்பாங்க, அதுதான் குழந்தைங்க வார்டு, நீ தங்க முடியாது. உங்களுக்கு வந்து எந்த வழியில போறதுன்னுமே தெரியல. எந்த வழியில போனாலும் ஆணுன்ட்டு ரிஜெக்ட் பண்றாங்களே.
வேற என்ன மாதிரி சிரமம்லாம் இருக்கு? இப்ப வீட்டு வாடகையா இருக்கட்டும், இல்ல வந்து வீடு வந்து நீங்க இப்ப தேடணும், வாடகை வீடு தேடணும் அப்படின்னா, அதுக்கெல்லாம் ஏதாவது சிரமம் இருக்கா? எனக்கு வீடுலாம் தேடணும்னு நிறைய இது இருக்கு. ஆனா, அதுக்கான இது எனக்கு கிடையாது. பொருளாதார வசதியோ எதுவும் எனக்கு தேடணும்னு ஆசை. ஆனா, எனக்கான பொருளாதார வசதி எதுவுமே கிடையாது. இப்போ ஏதோ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ண போறேன் அப்படின்னு. ஏன்னா, நான் இருக்கிற ஏரியாவே எனக்கு மிகப்பெரிய ஒரு பயத்துல தான் நான் அங்க ஏன்னா பெண் குழந்தை வச்சிருக்கேன். எங்க இருக்கீங்க? எந்த ஏரியா? நான் பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி. செம்மஞ்சேரி சிலம்பு. இருக்கீங்க. ஓகே. அங்க சேஃப்டி இல்லன்னு நினைக்கிறீங்க. எதனால பயமா இருக்கு உங்களுக்கு? எதனால பயம்னாக்கா எல்லாமே இருக்கு மேம். அதுதான் பயமே. யார் எங்க ஏறி வருவா, யார் எப்போ இது பண்ணுவானே தெரியாது. இந்த மீடியா வந்த பிறகு இந்த மீடியால வந்த பிறகு ஜீ தமிழ், நீயா தமிழா அப்படின்ட்டு வரும்போது, அந்த வீடியோவ பார்த்துட்டு ஒரு சனா ஃபவுண்டேஷன் மூலியமா செக்யூரிட்டி அவங்க வந்துட்டு நான் பாதுகாப்புக்கு வேணா கேமரா தரேன் அப்படின்றாங்க. தன்னால் வளர் அவங்களுக்கு அந்த இது கேட்டிருக்குது. அரசாங்கத்துக்கு இது ஏன்னா நான் இது அரசாங்கத்துக்கிட்ட மட்டும்தான் நான் இதை கோரிக்கையா நான் வைக்கணும்னு தான் நான் மெயின் அங்கே போனேனே. இன்னி வரைக்குமே ஆயிடுச்சு. ஒரு மாசம் இருக்கும். இன்ன வரைக்குமே யாருமே ஏன்னா அப்போ இது நடைமுறைப்படுத்த மாட்டாங்களா, என்ன பார்க்க மாட்டாங்களா, என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்களான்னு ஒரு பயமும் இருக்கு. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல மேம். ஒரு வழியோட போயிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணா கவர்மெண்ட் கண்டிப்பா நல்லா ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா சலுகை இல்லைன்றா கூட அப்புறம் மெடிக்கலும் இல்லைன்றாங்கன்னா நான் அதுதான் நான் அவங்ககிட்ட சொன்னேன்னு அந்த இது பண்றேன்ட்டு. நான் இப்போ வேற என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இதுக்கு மேல போக முடியுமானா முடியல. நான் என்னதான் பண்ணுவேன்? இவளுக்கு 9 வயசு ஆகுது. ஆனா இதை பார்த்து பொதுமக்கள் சப்போர்ட் பண்றாங்க. இந்த 9 வயசோட முடிஞ்சு போயிடும். அடுத்து வேணுமே. தற்காலிகமான சப்போர்ட் தான் இருக்குன்னு பொதுமக்கள் சொல்றீங்க. பண்றாங்க. அது இந்த வயசுல முடிஞ்சிடும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல இவளுக்கு 5 வயசுல நான் பெல்ட் கேட்கும்போது 25,000 ரூபா. இன்னைக்கு 9 வயசுல பெல்ட் கேட்கும்போது 45,000 ரூபா. பெல்ட் எப்படி காலுக்கா? ஃபுல்லா அவளை நிக்க வச்சு நடக்க வைக்கிறதுக்கு. ஏன்னா அதை போட்டு விட்டு அவளை பழகணும், இது பண்ணணும். ஏன்னா இது இப்போ நான் அந்த சப்போர்ட் கவர்மெண்ட் அப்பயே கொடுத்துருந்தாங்கனாக்கா என்னால் அதை சேர்த்து வச்சு ஏதாவது ஒன்று வாங்கி இது பண்ணுறதுக்கு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னைக்கு 45,000 நாளைக்கு எவ்வளோ இருக்கும்? ஏன்னா ஒவ்வொரு வயசுக்கு மாற்றணும். இப்ப அவங்களுக்கு ஸ்பைன்லயும் பிரச்சனை இருக்கா? எனக்கு உட்காருவாங்களா? உட்கார மாட்டேன் மேடம். அதுதான் சொல்றேன். அதுக்கான இது கொடுக்கணும். இப்போ நான் இது இந்த மாதிரி இருந்ததுன்னா உட்காந்துருவா. தனியா விட்டீங்கன்னா உட்கார மாட்டேன். ஓகே, அப்ப உட்காரவும் மாட்டாங்களா? அப்ப வீட்ல இருக்கப்போ எப்படி படுத்துதான் இருப்பாங்களா? செவ்வறு ஓரமா உட்கார வச்சிருவேன். ஸ்பைன்லயும் பிரச்சனை இருக்கு, கால்லயும் பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்க வந்து அவங்க கை சப்போர்ட் பண்ணி பிடிச்சா நடக்கவும் அப்படியும் வாய்ப்பு இல்லை. நிக்க ட்ரை பண்றேன் மேம். அதுவும் சொல்றேன், அவளுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். கொடுத்தா அவள் ட்ரை பண்ணுவா. என்னால கொடுக்க முடியலன்றேன். அவளுக்கு சப்போர்ட் பண்ண இப்போ நான் எனக்கும் சப்போர்ட் பண்ண நான் சொன்னா முடியல. எவ்வளவுதான் என்னால முடிஞ்ச சப்போர்ட் எல்லாமே அதனால தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்து. இப்ப நீங்க எங்க போனாலும் தூக்கிட்டு தான் போயிட்டு வரீங்க. நான் எங்க போனாலுமே கூட்டிட்டு தான் போனேன். ஆனா அதுக்காகவே எங்கேயும் போகாம இருக்கேன். ஒரு நார்மல் என்னோட கனவு பீச்சுக்கு போனோம் அப்படின்னா கூட என்னோட எவ்வளவு ஆசைகள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, ஆனா இவளுக்குமே அந்த ஆசைகள் பீச்சுக்கு போகணும் அப்படின்னு ஆசைகள் இருக்கு. இவளோட ஆசையும் அந்த நேரத்துல நான் இது பண்ண முடியாது, பூர்த்தி பண்ண முடியாது. கூட்டிட்டு போயிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி பீச்சுக்குலாம்? எங்கேயாவது வெளியே கூட்டு போயிருக்கீங்களா? பீச்சுக்கு கூட்டு போயிருக்கேன். எது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு? அவளை வெளியே கூட்டு போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பா? பீச் தான் ஐசா. பீச் ரொம்ப பிடிக்குமா? பாப்பா பேர் என்ன? பேர் என்ன சார்? அப்பா பேர் என்னம்மா? சஹானா பர்வீன். சஹானா பர்வீன். பாப்பாக்கு பீச் பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும் பீச்? பீச்சுக்கு போலாமா? என் பேர் சொல்றேன். அப்பா பேரா? எப்படி கூப்பிடுவாங்க? நார்மலா பேர் சொல்லி கூப்பிடுவா. ஆ. ஏன்னா அவளுக்கு என்ன கொடுத்தா பண்ணிடுவான்றது தான் தெரியுது. ஆனா எப்படி கொடுக்கறதுன்னு தான் தெரியல. அவ கொடுத்தா மாறிடும். ஆனா எப்படி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாளா? ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாளா? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல கத்தி அழற. கத்தினா அவ அழுதுருவா. அதனால இவள் டிவி போட விட்டு நான் போயிட்டு உள்ள போய் உட்காந்து இது பண்ணுவேன். ஏன்னா எந்த விஷயமும் எனக்கு இவளை பார்த்து அழுக வருமானான்னு தெரியாது. ஆனா இவளை யோசிச்ச நிறைய அழுக வரும். ஏன்னா நான் அழுதா இவளும் அழுதுருவா. அதனாலேயே நான் இவகிட்ட எதுவுமே பண்ண மாட்டேன். சஹானா அப்பா எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவு பிடிக்குமா? அப்பா எப்படி கூப்பிடுவீங்க? அப்பா கூப்பிடுங்க.
உங்க பேர் மட்டும்தான் அவளுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா. மத்த உச்சரிப்பு இப்ப ஏபிசிடி சொல்றது, வார்த்தைகள் சொல்றது அதெல்லாம் ஏபிசிடி சொல்லு. ஏபிசிடி சொல்ல தெரியுமா பாப்பாக்கு? தண்ணி வேணுமா? சொல்லு ஏபிசிடி சொல்லு. அப்பதான் சிரிக்காம சொல்லு. தெரியுது. அப்ப ஸ்பீச் தெரப்பி கொடுத்தா கொண்டு வந்துட முடியும்ல. அதுதான் மேம், எல்லாமே கொடுத்தா அவளை கொண்டு வந்துட முடியும். நான் அதனால தான் 9 வருஷமா போராடிட்டு இருக்கேன். கொடுத்தா எல்லாமே பண்ணிடலாம். ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாச்சும் தெரியுதா? இப்ப நீங்க ஜென்ரலா பேசுறீங்கல்ல, டெய்லியும் பேசுறதுக்கு பதில் சொல்றதோ இல்ல நீங்க பேசினா கொடுங்க, குழந்தைக்கு கொடுங்க, பேசினா வந்து ரியாக்ட் பண்றதோ அந்த மாதிரிலாம் பண்றாங்களா? நான் அதான் சொல்றேன்ல, என்னைய தாண்டி யாராச்சும் தொடுங்க, அவளுக்கு அந்த இது புரிதல் இருக்குல்ல. இப்ப நான் யாருன்னு தெரியும், வேலையாள் யாராச்சும் இதுன்னு தெரியும். நான் அவளுக்கு அந்த அளவுக்கு ஒரு புரிதலை கொடுத்து வச்சிருக்கேன். தெரியுது அவளுக்கே பின்ன தட்டணும்ன்றதெல்லாம் தெரியுது. இப்ப நீங்க டிராவல் பண்றப்பெல்லாம் வந்து எப்படி வெளியே கூட்டிட்டு போறது? இல்ல இப்ப எப்படி வந்தீங்க வரப்போ? வரந்தப்போ காலையில இப்ப இவளுக்குன்னு கிளம்பினோம்னாக்கா, நான் இது இப்ப இங்கேருந்து பீச்சுக்கு போனோன்னா 4 மணி நேரம் டைம் எடுத்து பொறுமையா கிளம்பணும். ஏன்னா இவ உட்கார மாட்டா. வண்டியில எந்த பக்கம் செஞ்சாலும் நான் தான் விழுவேன். என்ன நார்மல் 2 வீலர்? ஆமா, முன்னாடி அது இதுல சாஞ்சி வச்சுட்டு வந்துடும். இல்லைனாக்கா இடுப்புல கட்டிட்டு கூப்பிட்டு வரட்டும். ஃப்ரண்ட்ல டேங்க்ல சாச்சிப்பீங்க? கட்டிட்டு கூப்பிட்டு வருவோம். இல்லைன்னா பிடிச்சிப்பேன் ஓரளவுக்கு. அவ இல்ல அசின், ஏன்னா என்னாலையும் அவளை போட்டு இது பண்ணோம்னாக்கா அவளுக்குமே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணலாம். நான் இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணா அது என்ன எப்படி பண்ணணும்னு தெரியாம போயிட்டு இருக்கேன். அதுவுமே இதுக்கப்புறம் வண்டியில கூட்டு வர முடியுமான்னா முடியாது, ஒரு வயசுக்கு வந்துச்சுன்னா. இப்ப டிராவல் அப்பெல்லாம் சிரமமா இருக்கும்ல உங்களுக்கு? எல்லா நேரமும் சிரமம் தான் மேம். நான் ஒரு நேரத்துல நல்லா இருந்துட்டு இந்த நேரத்துல சிரமம் படுறேன்னு கேட்டேன், நான் கிடையாது. நான் ஆக்சுவலி எல்லா நேரமும் அந்த இதுல தான் இருக்கேன். டிராவல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சிரமமா இருக்கும். பைக்ல வரதுனால. அதனாலே மோஸ்ட்லி எந்த இடத்துக்கும் நான் இப்போ இன்னைக்கு இங்க வந்திருக்கேனாக்கா இந்த குரலாவது கேட்கணும். ஏன்னா இந்த வழி மிகப்பெரிய வழியா இருக்கு. அம்மா அப்பாவும் இல்லை, யாருமே சொந்தக்காரங்களும் இல்லை, யாருமே இல்லாம நான் தனியா வளர்ந்தேன்னா என் பிரச்சனை இல்லை. நான் வளர்க்குறது ஒரு பெண் பிள்ளைய. அரசாங்கம் கொடுக்குற அதே எல்லா சலுகையும் பெண் பிள்ளைக்கு கொடுக்குன்னா இன்னைக்கு நீங்க எனக்கு ஸ்டாப் பண்ண இதுல பாதிக்கப்படுறதும் பெண் குழந்தை தான். ஏன்னா மாற்றுத்திறனாளிக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்க, மாற்றுத்திறனாளி பாதுகாவலுக்கு 1000 ரூபா கொடுக்குறோன்றாங்க. போட்டு எப்படியோ ஒரு 8 மாசம் ஆயிடுச்சு. இனி வரைக்குமே எனக்கு அதுவும் வரல. அந்த இதுவுமே வரல உங்களுக்கு? கிடைக்கலையா? எனக்கு வரல. ஆக்சுவலி என்னதான் பண்றதுன்னு தெரியல. அது எப்படி எங்க என்ன பண்றது? ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடைச்சதுன்னா ஒரு சவால்ல ஜெயிச்சிருவேன். ஏன்னா நான் அது எப்படி சொல்றதுன்னு வார்த்தை வர மாட்டேங்குது. எனக்கு மிகப்பெரிய சவால்ல நான் ஓடிட்டு இருக்கேன். எனக்கு தேவை சப்போர்ட். நாளைக்கு இந்த பொண்ணு நடக்க வச்சிட்டேனாக்கா எனக்கு அதுதான் மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும். போனவங்களுக்கும் நான் பதில சொல்லணும்னா அது இவகிட்ட இருந்து தான் பதில் சொல்ல முடியும். அவங்க திருப்பி ஏதாவது ஒரு வாட்டியாச்சும் வந்து குழந்தைய பார்த்ததோ பேசினதோ பார்க்க ட்ரை பண்ணாங்களா? 9 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு வாட்டி கூட வரல. கை குழந்தையில விட்டுட்டு போகும்போது அப்பயே திரும்பி பார்க்கல மேம். இப்போ ஒரு வயசு அவளுக்கே புரிஞ்சிருச்சு. ஆனா இவ மத்தவங்களை பார்த்து இப்ப அம்மா தேடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாளா ஏதாச்சும்? அம்மா நானுமே கேட்டிருக்கேன் இவகிட்ட, உனக்கு அம்மா வேணுமா இல்ல அப்பா மட்டும் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்களே கேளுங்களேன். எப்படி கேக்கு? அம்மா வேணுமா உனக்கு? உன்னை பார்த்துக்க அம்மா வேணுமா வேணாமா? அம்மா வேணுமா சஹானா? அப்பா போதுமா? ஆனா இதுக்கப்புறம் இவளுக்கு ஏதாவது சப்போர்ட் கண்டிப்பா தேவை. அதுக்குள்ளார நான் நடக்க வச்சிருவேனான்னு பயமா இருக்கு. ஏன்னா சப்போர்ட்டும் இல்லைன்றப்போ அது இன்னும் பயமா இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனா பண்ணியே ஆகணும். இதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி வயசுக்கு வந்துடுவான்றா. ஆனா வயசுக்கு வர அதுக்கு முன்னாடி நடக்க வச்சுனோன்றதான் என்னோட இது. ஏன்னா அவளோட வேலையை அவ செய்யணும். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு என்ன மாதிரி அடிப்படை தேவை வேணும்? உங்களோட என்னென்ன சலுகைகள்லாம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மேம் நீங்க ஆக்சுவலி சலுகைன்னு சொன்னீங்கன்னாக்கா அது சலுகை இல்லை. ஏன்னா மருத்துவ உதவி தான் அது. எனக்கு கவர்மெண்ட் இது சலுகையாக பார்க்காம ஒரு மருத்துவ உதவியாக கொடுத்தா ஓகே. ஒரு பணமாக அவங்க கொடுத்தாதான் என்னோட நான் போயிட்டு அவளுக்கு போய் பண்ணி அங்கே போயிட்டு பண்ணனா கூட எனக்கு இது வேணுமா. அதனால இது சலுகையாக இல்லாமல் ஒரு உதவியாக பண்ணாங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு பெண்களுக்கு கொடுக்குற அனைத்து சலுகையுமே
கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த சலுகையை வச்சு நான் ஒரு மருத்துவம் தான் பார்க்க போகிறேன். அந்த மருத்துவம் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குது, உனக்கு மருத்துவம் தான். எனக்கு அந்த நீங்கள் கொடுக்குற அந்த அவளுக்கு மருத்துவம் பார்க்கணுன்னா கூட எனக்கு காசு வேணும். ஃப்ரீயாக இருந்தாலுமே எனக்கு, ஏன்னா நான் போகணும், பார்க்கணும், சாப்பாடு அங்கே இது பண்ணணும். பெண்களுக்கு கொடுக்குற எல்லா சலுகையும் எனக்கும் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் பெரும்பாக்கத்தில் 108 பிளாக்ல இருக்கேன். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு கண்டிப்பாக இந்த குரல் கேட்கும்னு நம்புகிறேன், நம்பிக்கையில் இருக்கேன். வந்தாங்கன்னா எனக்கு இந்த உதவி பண்ணாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து அரசாங்கத்துக்கு போய் சேரும். உங்களுக்கு தேவையான எல்லா சலுகையும் வந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரம் கிடைக்கும். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. பாப்பாக்கு சீக்கிரமா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் நடப்பாங்க எழுந்து. நான் அந்த நம்பிக்கையில் தான் கண்டிப்பா நடக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை கிடைக்குமான்ற ஒரு ரொம்ப இதாகிடுச்சு. இதுக்கப்புறம் கிடைச்சா ரொம்ப இதுக்கப்புறமும் தாமதிக்காமல் எனக்கு அது கிடைச்சா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை நம்புகிறேன். இப்போ இருக்கிற அரசாங்கம் கண்டிப்பாக இதை கவனிக்கும் நினைக்கிறேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். The Chennai Silks in Mega Summer Sale.